வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மங்களூரியன் ஸ்டைல் ஃபிஷ் கறி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நம்ம 1/2 கிலோ பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் இது போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 காஞ்ச வத்தல் எடுத்துருக்கேன், ஒரு காஷ்மீரி வத்தல், 2 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். காரம் போதுன்றனால நான் 4 வத்தல் எடுத்திருக்கேன். இன்னும் காரம் அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதியை இதோட சேர்த்து அரைக்க போகிறோம், பாதியை தாளிக்க வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 5லேருந்து 7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சீரகம், மல்லி விதை, மிளகு, வெந்தயம், மிளகா வத்தல் இதை முதல்ல நல்லா கடாயில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயை வறுக்க தேவையில்லை, அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை கடாயில் சேர்த்து நல்லா வறுபட்டோடனே இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் தேங்காய், வெங்காயம், பூண்டு, நம்ம வறுத்து வச்சுருந்த இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு, அது கூட கருவேப்பிலை, 2ஐயும் சேர்த்து பொரியவும் வெட்டி வச்சுருந்தா மீதி வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்லையே அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மிக்ஸி கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தேங்காய் பால், தேங்காய் பால் அதை நல்லா இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் பக்கம் வெந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி, ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருந்த மீன் துண்டுகளை சேர்த்துப்போம். மீன் துண்டுகளை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மீனை போட்டோன்னே ஹையில் இருக்கட்டும், அப்புறம் மீடியமில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு 15 நிமிஷம். இப்போ நான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக ஒரு தட்கா பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டு இதில் இந்த குழம்புல சேர்த்துருங்க. இது குழம்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான மங்களூரியன் ஸ்டைல் மீன் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட்டி ஹோம் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்ங்க.